I am Dhanurupani C. Sandhya. We are pursuing Bachelor of Computer Application final year at Kishipidu College. We are currently working as an intern in K. Ramakrishna College of Technology, working under KSIF under INXS STEM Research. We are the innovative web designer going to create a web platform for a banana harvester. For our project, to understand the problem statement, we are going to perform the role play. I am act as a web designer and the researcher. I am act as a customer and a harvester. I am going to take an interview for the customer and the harvester. நீங்கள் வாழைப்பழம் செஞ்சு உங்களுக்கு நீங்கள் எதிர்கொள்கிற மிகப்பெரிய பிரச்சனை எல்லாம் என்னென்னா? நாங்கள் வந்து வாழைப்பழத்தை வந்துட்டு நேரடியாக கொண்டு போய் மக்கள்கிட்ட விற்க மாட்டோம். இன்டர்மீடியேட்டுன்னு ஒருத்தவங்கள்ட்ட விற்போம். அவங்க வந்துட்டு அவங்க என்ன விலை நிர்ணயிக்கிறாங்களோ அதுதான் எங்களோட விலை. நாங்கள் நேரடியாக கொண்டு போய் மக்கள்கிட்ட விற்றா எங்களுக்கு ஒரு நல்ல விலை கிடைக்கும். இப்போ நீங்கள் மக்கள்கிட்ட இன்டர்மீடியேட் அப்படிங்கிற வியாபாரிகிட்ட போய் விற்க போகிறீங்கல்ல, அப்போ வந்து எப்படி இருந்தாலும் நீங்கள் மார்க்கெட்டுக்கு தான் எடுத்துக்கொண்டு போய் போகணும். அப்போ அந்த மார்க்கெட் ப்ரைஸ் வந்து சில நேரம் குறையும், சில நேரம் ஏறும். அதே ப்ரைஸுக்கு போடுவீங்களா, இல்லை வந்து உங்களுக்கு தேவைப்படுற ப்ரைஸுக்கு வந்து நீங்கள் விற்பீங்களா? இல்லை, இப்போ வந்துட்டு அவங்க மார்க்கெட்டில் என்ன விலை சொல்கிறாங்களோ அந்த விலைக்கு தான் நாங்கள் வந்துட்டு விற்க முடியும். நாங்கள் ஒரு விலை சொன்னோம் அப்படின்னா அவங்க அதை வாங்க மாட்டாங்க. அது வந்துட்டு பனானான்றது ஒரு வாரத்தில் வந்து அந்த பழம் வந்து கெட்டு போயிடும். அவங்க என்ன விலை சொல்கிறாங்களோ அந்த விலைக்கு நாங்கள் கொடுத்துருவோம். அதனால் எங்களுக்கு லாபமோ நஷ்டமோ நாங்கள் அதை கொடுத்துருவோம். சரி, இப்போ நீங்கள் வந்து வாழைப்பழம் விற்கிறதுல வந்து உங்களுக்கு என்னென்ன வசதியெல்லாம் தேவைப்படுது? ஈஸியாக போய் எனக்கு இந்த வசதி இருந்தால் நான் சீக்கிரம் விற்றுருவேன், நல்ல விலைக்கு விற்றுருவேன், எனக்கு வந்து நஷ்டம் வந்து கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இருக்கா? நாங்கள் வந்துட்டு இப்போ நாங்கள் வந்து வியாபாரிகிட்ட தான் நாங்கள் வந்துட்டு வாழைப்பழத்தை கொடுக்குறோம். நாங்கள் மக்கள்கிட்ட நேரடியாக கொடுக்குறது கிடையாது. ஒருவேளை அந்த வியாபாரிகிட்ட கொடுக்காம நாங்கள் மக்கள்கிட்ட நேரடியாக கொடுத்தா அந்த ஒரு சில அமௌண்ட் வந்து எங்களுக்கு சேவ் ஆகும், எங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரணும். சரி, இப்போ நீங்கள் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போய் விற்கிறீங்க, அப்போ வந்து சரியான நேரத்தில் உங்களால் மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்க முடியல, ஏன்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். அதுக்கு தேவையான போக்குவரத்து வசதி அந்த மாதிரி வசதியெல்லாம் வந்து உங்களுக்கு இருப்பாங்க. இந்த போக்குவரத்து வசதி வந்துட்டு அவ்வளோக்கு கிடையாது, கொஞ்சம் கஷ்டம் தான் கரெக்டான டைமுக்கு வந்துட்டு மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு. அதனால் உங்களுக்கு நஷ்டமும் ஏற்படுமா? ஆமாம், அன்னைக்கான பொருள் அன்றைக்கி நம்ம விற்கலைன்னா அது நமக்கான நஷ்டம் தானே, கண்டிப்பாக நஷ்டம் ஏற்படும். இப்போ வந்து இதுக்காக நீங்கள் இவ்வளோ பிரச்சனை சந்திக்கிறீங்கன்னா இதுக்காக நாங்கள் இன்னும் ஒரு வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணலான்னு இருக்கோம். அப்படி நம்ம வந்து ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறப்ப இடையில அந்த வியாபாரிங்கிறவங்களே இருக்க மாட்டாங்க. டேரெக்டாக அவங்கள்ட்ட வந்து மக்கள் வந்து பழத்தை வாங்கிட்டு போவாங்க, அது ஆன்லைன் மூலமாக. அப்படி க்ரியேட் பண்ணுற வெப்சைட்டுக்கு எந்த மாதிரியெல்லாம் என்னென்னலாம் தேவைப்படுதுங்கிறத உங்கள்கிட்ட வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுக்கலான்னு இருக்கோம். அதுக்காக தான் இந்த கேள்வியெல்லாம் கேட்போம். இப்போ வந்து உங்களுக்கு ஆன்லைனில் ஒரு வெப்சைட் வேணும், அதில் வந்து பனானா சேல்ஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு என்னென்ன வசதி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? மொதல் வசதி வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு பேமெண்ட் வசதி வேணும். ஏன்னா வந்துட்டு பனானாவை வாங்கிட்டு பேமெண்ட் பண்ணாமல் போகலாம், இல்லாட்டி ஆன்லைன் ஏதாவது இஷ்யூ வரலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு எங்களுக்கு பேமெண்ட் இஷ்யூஸ் வரணும். வேறு ஏதாவது செய்யலாம். இப்போ எந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுக்குற ஆப் வந்து பயன்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கணும்னா உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்? நீங்கள் பண்ணி கொடுக்குற அந்த ஆப் வந்து எங்களுக்கு வசதியாக இருக்கணும்னா விழிப்புணர்வு வந்து இதை எப்படி பயன்படுத்தணும், அந்த பேமெண்ட் எப்படி பண்ணணும், அதை நம்ம எப்படி பார்க்கணும், அதில் எப்படி லாகின் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ்லாம் எங்களுக்கு வந்துட்டு விழிப்புணர்வாக கொடுத்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக. மார்க்கெட் ப்ரைஸு அதெல்லாம் அந்த ஆப்பில் காட்டலாமா வேணாமா, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் அந்த ஆப்பில் ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் வேணுமா? அதாவது வாழைப்பழன்ற விலைன்ற வந்து டெய்லியுமே மாறிக்கிட்டே இருக்கும். நிறைய வாழைப்பழம் இருந்துச்சுன்னா வாழைப்பழம் கம்மியான விலைக்கு போகும், கம்மியான வாழைப்பழம் இருந்துச்சுன்னா நிறையா விலைக்கு போகும். ஸோ அது மாதிரி டெய்லியும் வந்துட்டு அந்த ஆப்பில் வந்துட்டு வாழைப்பழோட ரேட் வந்துட்டு இதுதான் அப்படின்னு டெய்லியும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன் இப்போ இந்த விவசாயிங்கள்லாம் குறைஞ்ச விலைக்கு வாழைப்பழத்தை விற்கிறாங்க, ஏன் எதுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுதா? இல்லை, குறைந்த விலைக்கு ஏன் விற்கிறாங்கன்றது வந்துட்டு அந்த வாழைப்பழன்றது சீக்கிரம் கெட்டு போகக்கூடிய ஒரு பொருள். அதை வச்சு அதை வச்சுட்டு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. குறைந்த விலைக்கு கேட்டாலும் நம்மளால் கொடுத்தா தான் அது லாபமோ நஷ்டமோ, குறைந்த விலைக்கு கேட்டால் நம்ம கொடுத்துருவோம். இப்போ வந்து இந்த ஆப்பில் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து தினமும் தெரியணும்னு சொல்கிறீங்க. இப்போ நார்மலாக இதெல்லாம் வராததுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் எப்படி
மார்க்கெட் ப்ரைஸை வந்து கண்காணிச்சுட்டு இருக்கீங்க? தினமும் மார்க்கெட் போயிட்டு வந்து அப்படி பார்ப்பீங்களா? இல்லை மார்க்கெட்டில் வந்துட்டு சொல்கிற விலை தான், வியாபாரிகள் நிர்ணயிக்கிற விலை தான் எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் கொடுப்போம். நாங்களாம் ஒரு விலை சொன்னாலும் அவங்க இல்லை எனக்கு இந்த விலைக்கு தான் வேணும்னா நாங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா வேறு யாரும் வந்து எங்கள்கிட்ட வாங்கிக்கவும் மாட்டாங்க. நாங்கள் வந்து டேரெக்டாக வந்துட்டு பீப்புள்கிட்டே கொண்டு போய் கொடுக்கவும் முடியாது. அது எப்போவுமே போய் நீங்கள் கண்காணிச்சுட்டு இருப்பீங்க? மார்க்கெட் போய் ப்ரைஸ் ஆமாம், எப்போவுமே போய் பார்த்துட்டு. அதுவும் உங்களுக்கு கஷ்டமாக கஷ்டமாக தான் இருக்கும். ஸ்டார்ட். நன்றிம்மா. நன்றி.